வணக்கம். ஏப்ரல் 15ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு ஏப்ரல் 15ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள் ஐசிஐசிஐ லம்பார்ட், ஹெச்டிபி ஃபினான்ஷியல், தேஜஸ் நெட்வொர்க்ஸ் மற்றும் லோட்டஸ் சாக்லேட். இந்தியா ஈரான் குறித்தான ஒரு தகவல். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக வரக்கூடிய கப்பல்கள் கட்டணம் கொடுத்து தான் வந்துகிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு செய்தி இருந்ததுங்க. ஆனால் இந்திய கப்பல்களுக்கு இதுவரைக்கும் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படலைன்னு இந்தியாவிற்கான ஈரானிய தூதர் தெரிவிச்சிருக்கிறாரு. அவர் ப்ரெஸ் மீட்டிங் நடத்திருக்கிறாரு, ஏஎன்ஐக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுலேருந்து கிடைத்த தகவல், இந்திய கப்பல்களுக்கு இதுவரைக்கும் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படலைன்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்தியா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மீதான டிபெண்டன்சியை குறைச்சிருக்கிறாங்க. ஹிந்து பிஸ்னஸ் லைன்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், இந்த ஆண்டு துவக்கத்தில் கிட்டத்தட்ட 50% ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் இந்தியா க்ரூட் ஆயிலை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த க்ரூட் ஆயிலில் 50% ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ அதை 30% குறைச்சிருக்கிறாங்கன்னு ஹிந்து பிஸ்னஸ் லைனில் தகவல் கொடுத்துருக்காங்க. நிறைய சப்ளைஸை சேர்த்துருக்கிறாங்க. இப்போ 40க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்கிறாங்க க்ரூட் ஆயில். அதனால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மீதான டிபெண்டன்சியை 30% குறைச்சிருக்கிறாங்க. முன்னே 50% இருந்ததுன்னு ஹிந்து பிஸ்னஸ் லைனில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அரசு தரப்புலேருந்து இந்த நம்பர் கொடுத்துருப்பதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மற்றொரு தகவல், கமர்ஷியல் கன்சம்ஷன் கேஸ் தாங்க. அந்த கமர்ஷியல் கேஸ் சிலிண்டருக்கு இப்போ அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் 100% ஆகலை. போருக்கு முன்னாடி எவ்வளவு அளவு இருந்ததோ அதோடைய 70% வரைக்கும் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. சில செக்டருக்கு 90% உயர்த்தியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஃபர்டிலைசர் செக்டருக்கு 90% உயர்த்தியிருந்தாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். ஆனால் அது இப்போ தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த செக்டரில், அதாவது கமர்ஷியல் செக்டரில் கேஸுக்கு அந்த தட்டுப்பாடு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் 70% தான் வந்திருக்குன்னு ஹிந்து பிஸ்னஸ் லைனில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அரசு தரப்புலேருந்து மாற்று பரிந்துரை வழங்கி இருந்திருக்கிறாங்க. பைப்டு நேச்சுரல் கேஸுக்கு மாறுவதற்கும் எலக்ட்ரிக் குக்கிங் சொல்யூஷன்ஸை பயன்படுத்துவதற்கும் மாற்று பரிந்துரை அரசு வழங்கி இருந்திருக்கிறாங்க. அமெரிக்கா மற்றும் ஈரான் மறுபடியும் பேச்சுவார்த்தையை துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. 2 பேரும் சீஸ்ஃபயரில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சீஸ்ஃபயர் முடிவதற்குள்ளார பேச்சுவார்த்தையை துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கா தரப்புல தான் இதை இனிஷியேட் பண்ணுறாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இல்லை. ஜெனீவா மற்றும் இஸ்லாமாபாத் இந்த 2 இடங்களில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. வண்டர்லா ஹாலிடேஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், உங்களுடைய பெங்களூரு ரிசார்ட்டை அவங்க புதுப்பிச்சிருக்கிறாங்க. 18 கோடி ரூபாய்க்கு அவங்க அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. 84 ரீடிசைன் ரூம்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அவருடைய விலையும் உயர்த்தி இருக்கிறாங்க. 1000 1500 ரூபாய் உயர்த்தி இருக்கிறாங்கன்ற தகவல் மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பைஸ் ஜெட் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், திங்கக்கிழமை தொடர்ச்சியாக 4வது நாள் அவங்க அப்பர் சர்க்கியூட்டை அடிச்சிருக்கிறாங்க. ஷேர் ப்ரைஸ் 4 நாட்களில் 21% அதிகரித்ததுன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் குறித்தான ஒரு செய்தி, ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய நாசிக் கிளையில் பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சிலர் கைதாகி இருக்கிறாங்க. விசாரணை நடந்து வந்துகிட்டு இருக்கு. பாலியல் துன்புறுத்தல் மட்டுமில்லை, மன ரீதியாக அழுத்தம் வழங்கப்பட்டிருக்கு. அதே போல் கட்டாய மதமாற்ற அழுத்தமும் வழங்கப்பட்டிருக்கு சில ஊழியர்களுக்குன்றதான் குற்றச்சாட்டு. சிலர் கைதாகி இருக்கிறாங்க. விசாரணை நடந்து வருவதாக என்டிடிவியில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. டாடா சன்ஸுடைய சேர்மன் என் சந்திரா இது குறித்து பேசியிருக்கிறாரு. கவலைக்குரிய மற்றும் வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. விசாரணை நடத்துறாங்க. கம்பெனியும் இன்டர்னலாக ஒரு விசாரணை நடத்துறாங்க. சிஓஓ சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் தலைமையில் இந்த விசாரணை நடத்தி வருவதாக என் சந்திரா தெரிவிச்சிருக்கிறாரு. ஜஸ்ட் டயல் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த டேட்டா, நெட் ப்ராஃபிட் 100 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 37% விழுந்திருக்கு. ரெவென்யூ 307 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 89 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. சம்மர் துவங்கியாச்சு. கோல் பயன்பாடு அதிகரிக்கிறதுக்கு, ஏன்னா மின்சாரம் பயன்பாடு அதிகரிக்குது. கோல் எவ்வளவு நாட்களுக்கு இருக்குது, அரசு தரப்புல ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. 90 நாட்களுக்கான சப்ளை இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. நிலக்கரி 200 மில்லியன் டன் இருக்குது. அது 90 நாட்களுக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க அரசு தரப்புலேருந்து. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து.
இண்டஸ் டவர்ஸை டபுள் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ஜெஃப்ரீஸ். முன்ன சொல்லியிருந்தது பை ரேட்டிங், இப்போ அண்டர் பெர்ஃபார்ம் ஆக டபுள் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸை 30% குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 530, புது டார்கெட் 375, இப்போ 438 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இண்டஸ் டவர்ஸ். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஏப்ரல் 15ஆம் தேதி இன்னைக்கு சில ஷேர்ஸ் லாக்இன்லேருந்து வெளியே வருது. 441 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ், அது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் 65% லாக்இன்லேருந்து வெளியே வருது. ஷேர்ஸ் லாக்இன்லேருந்து வெளியே வரும்போது கண்டிப்பாக ட்ரேடிங்க்கு வரும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனால் லாக்இனில் இருக்கும்போது ட்ரேடிங்க்கு வராது அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் ரிலையன்ஸ் ரீட்டைல். அவங்க ரிலையன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீஸில் 100% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க. அதை அனைத்தையும் விற்பனை செய்கிறாங்க 274 கோடி ரூபாய்க்கு. யார் வாங்குறாங்க? ஜெய்ப்பூர் என்க்ளேவ் பிரைவேட் லிமிடெட் வாங்குறாங்க. ரிலையன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க ஒட்டுமொத்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய வருவாயில்னு பார்க்கும்போது அது வெறும் 0.06% மட்டுமே. இது நிதியாண்டு 2025ற்கான டேட்டா. அவங்களுடைய கன்சாலிடேட்டட் டேர்ன் ஓவர் 6412 கோடி ரூபாயாக இருந்தது. அவங்க ஒட்டுமொத்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய டேர்ன் ஓவரில் கான்ட்ரிபியூஷன் 0.06% மட்டுமே. அப்போலோ பைப்ஸ் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. உத்தரப்பிரதேஷில் புது உற்பத்தி ஆலையில் கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை துவங்கி இருக்கிறாங்க ஏப்ரல் 14ஆம் தேதி முதல். என்ன கெப்பாசிட்டி இருக்குது, எவ்வளவு முதலீடு செய்திருக்கிறாங்கன்ற தகவல் கம்பெனி சொல்லலை. ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் பிர்லா எஸ்டேட்ஸ். 650 கோடி ரூபாய்க்கான புக்கிங்ஸ் ஆகியிருக்கு. அவங்களுடைய புது ஃபேஸ் 4 திறந்திருக்கிறாங்க. பிர்லா திரிமாயான்ற ப்ராஜெக்ட்டில் ஃபேஸ் 4 புக்கிங்கை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க பெங்களூருவில். 650 கோடி ரூபாய்க்கான புக்கிங்ஸ் ஆயிருக்கு. அது ஒட்டுமொத்த வேல்யூவில் 85%. ஸோ ஒட்டுமொத்தமாக புக்கிங் வேல்யூ அந்த ஃபேஸ் 4 இதில் 85% ஆகியிருக்கு. 650 கோடி ரூபாய். எல்லா ஃபேஸஸும் இந்த பிர்லா திரிமயா ப்ராஜெக்டில் அனைத்து ஃபேஸஸுடைய புக்கிங்ஸும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 2459 கோடி ரூபாய். ரெயில்டெல் கார்பரேஷன் தரப்புலேருந்து 2 அப்டேட் இருக்குது. முதல் அப்டேட் அவங்களுக்கு முன்ன கிடைத்த ஒரு ஆர்டர் இப்போ ரத்தாகி இருக்கு. நவோதயா வித்யாலயா சமிதி கிட்டேருந்து 17 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் முன்ன கிடைத்தது. அது இப்போ ரத்தாகி இருக்கு. எதற்காக ரத்து பண்ணியிருக்கிறாங்க? அது அவங்க சைட்லேருந்து கஸ்டமர் சைட்லேருந்து தான் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. தவிர்க்க முடியாத நிர்வாக சூழ்நிலை காரணமாக ரத்தாகி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ரெயில்டெல் கார்பரேஷன். மற்றொரு அப்டேட் அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. உத்தரப்பிரதேஷ் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் போர்டு கிட்டேருந்து கிட்டத்தட்ட 44 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. விஷால் மெகா மார்ட்டுக்கு ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் கவரேஜ் இனிஷியேட் பண்ணுறாங்க. பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 130 ரூபாய். ஃபினோ பேமெண்ட்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. நம்ம முன்னே பார்த்த செய்தி எம்டிசிஓ கைதானார். அதுக்கப்புறம் ஒரு பெயிலில் வந்துட்டாருன்னு நினைக்கிறாங்க. இப்போ என்ன கம்பெனி தரப்புல அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா எம்டிசிஓடைய ரீஅசஸ்மெண்ட் இன்னும் நடக்காமல் இருக்குது. ரீஅசஸ்மெண்ட் வந்து நாமினேஷன் மற்றும் ரெம்யூனரேஷன் கமிட்டி மற்றும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நடத்துகிறாங்க. அதில் தாமதம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ரீஅசஸ்மெண்ட் நடத்தினதற்கு பிறகு தான் அவர் அந்த பதவியில் மறுபடியும் பொறுப்பேற்று அவருடைய வேலையை துவங்க இருக்கிறார் எம்டிசிஓவாக. அதற்கு நடுவில் அவங்க இன்ட்ரம் சிஓ நியமிச்சிருக்கிறாங்க. முன்னவே ஆர்பிஐ கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கி இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த அப்டேட்டை ஃபினோ பேமெண்ட்ஸ் இப்போ அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.